சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க இருப்பது திருமாளிகை தேவர் பதிகங்களோடைய விளக்க உரை. இந்த உரையை நமக்கு கொடுப்பதற்காக முனைவர் ப. சாந்திகண்ணன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் நம் மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. 9ஆம் திருமுறையை பலவேறு கோணத்தில் ஆராய்ந்து பலவேறு பொழிவுகளாக ஒரு பிழிவாக நமக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக உதவி பேராசிரியையாக பிஷப் பாக்கியம் ஆரோக்கியசாமி கல்வியியல் கல்லூரியில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார்கள். நிறைய கருத்தரங்குகள், கட்டுரைகள், அது மட்டும் அல்லாமல் நிறைய பொழிவுகள் கொடுத்து வருகின்றார்கள். இந்தியாலேயும் சரி, வெளிநாடுகள்லேயும் சரி. அப்படிப்பட்ட அம்மா அவர்களின் வாயிலாக இப்போது நாம் திருமாளிகை தேவர் பதிகங்களோடைய விளக்க உரையை கேட்கலாம். அம்மாவிடம் தாமதிக்காமல் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடலும் சிவமயம், உயிரும் சிவமயம், உலகம் சிவமயம், சிவ சிவமே. கடலும் சிவமயம், காற்றும் சிவமயம், வானும் சிவமயம், சிவ சிவமே. நீரும் சிவமயம், நெருப்பும் சிவமயம், நிறமும் சிவமயம், சிவ சிவமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இணைய வழி தொடர் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு 9ஆம் திருமுறையில் காணலாகும் திருமாளிகை தேவரின் கோயில் பற்றிய விளக்க உரையாகும். திரு இசைப்பா 9ஆம் திருமுறையில் காணப்படக்கூடிய திருவிசைப்பா, திரு பல்லாண்டு. அதில் இன்று நாம் திருவிசைப்பாவில் காணப்படக்கூடிய அந்த திருமாளிகை தேவரினுடைய கோயில் பற்றிய விளக்க உரையை காணலாம். திருவிசைப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த முத்தி திருவாகிய பேரின்ப பேச்சினை விளைவிக்கும் ஏலிசையோடு கூடிய அந்த பாடலை தான் நம்ம திருவிசைப்பா அப்படின்னு சொல்றோம். இசை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு புகழ் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் கொள்ளுவோம். அப்ப அந்த புனிதராம் பூதநாயகரின் பூங்கடல் சேர்ப்பிக்கும் பொங்கும் இசை கீதம் என்பதுதான் இந்த திருவிசைப்பா அப்படின்னா அதுக்கான பொருளாகும். திருமாளிகை தேவரினுடைய கோயில் பற்றிய விளக்க உரையை காண்பதற்கு முன்பாக அந்த திருமாளிகை தேவரை பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் காணலாம். இந்த 9ஆம் திருமுறையில் அடங்கக்கூடிய அந்த திருவிசைப்பா பாடிய அருளாளர்களில் ஒருவர் திருமாளிகை தேவர். இவர் நவகோடி சித்தர்புரம் என அழைக்கப்படக்கூடிய அந்த திருவாடுதுறையில் சித்த ஞான யோக சாதனை செய்து வந்த போகநாதரின் சீடர்களில் ஒருவர் தான் இந்த திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் சைவ வேளாளர் குலத்தை சேர்ந்தவர். இவர் சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக விளங்கியவர். இந்த திருமாளிகை தேவர் திருவிடை மருதூரில் சுத்த சைவ வேளாளர் பரம்பரையில் பிறந்தவர். ஆதி சைவ குலத்தில் தோன்றியவர் என்றும் இவரை கூறுவர். இவர் இவங்களுடைய அந்த பரம்பரை வழக்கப்படி அப்போதைய சோழ அரசருக்கு குருவாக இருந்தவர். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, காலையில தினசரி வழக்கமாக என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய குல வழக்கப்படி அவங்களுடைய அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையையும் வணங்கிவிட்டு அந்த சுவாமிக்கு படைக்கின்ற அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுவது இவருடைய தினசரி வழக்கமாகவே இருக்குது. இவர் அரண்மனையில பணிபுரிந்தாலும் எப்பொழுதும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சிவபெருமானையே நினைத்து கொண்டிருப்பவராக இருக்கிறாரு. போகர் திருவாடுதுறைக்கு வந்திருந்ததை அறிந்த திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் உபதேசம் பெறுவதற்காக போயிட்டு போகரினுடைய அந்த திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகிறார். அந்த திருமாளிகை தேவரினுடைய அந்த பக்குவ நிலையை உணர்ந்த போகர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஞான நிலையை உபதேசித்தார். அப்ப அந்த
திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த போகரினுடைய வழிகாட்டுதலின்படியே அவருடைய அந்த தவ வாழ்க்கையை அவர் நடத்தியதால, அந்த திருமாளிகை தேவருடைய உடல் என்ன பண்ணுதாம், தங்கம் போல அப்படியே ஜொலிக்குது. இதனை கண்ட ஆண்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர் எப்படி இப்படி தங்கம் போல ஜொலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்களினுடைய மனதுல அந்த திருமாளிகை தேவரினுடைய உருவம் அப்படியே பதியக்கூடிய அளவுக்கு அவருடைய மேனி ஜொலிக்குது, தங்கம் போல ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்களினுடைய மனதுல திருமாளிகை தேவரினுடைய அந்த உருவம் பதிந்ததால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள் பெறுகிற குழந்தைகள் எல்லாமே அந்த திருமாளிகை தேவரை போலவே இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதனால அந்த பெண்களினுடைய கணவர்கள் எல்லாம் மனைவி மேல சந்தேகம் கொள்கின்ற அளவிற்கு ஏற்பட்டது, ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அந்த சமயத்துல பல்லவ மன்னன் காடவர்கோன் கலசிங்கருக்கு கப்பம் கட்டுவதற்காக சிற்றரசர்களில் ஒருவரான இது திருவாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டையில தங்குனாரு. அப்ப இந்த வழியில போகும்போதெல்லாம் இந்த சிற்றரசர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல தங்குறதுனால அந்த இடத்துக்கு என்னன்னா நரசிங்கன் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் வந்துச்சு. அப்ப அந்த நரசிங்கன் பேட்டையில என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த மன்னர்கிட்ட போயிட்டு, திருமாளிகை தேவர் யாருக்குமே தெரியாம பெண்களினுடைய கற்பையெல்லாம் பாழ்படுத்துறாரு. இத நீங்க நிறுத்தணும். நீங்க தான் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட முறையிடுறாங்க, அந்த சிற்றரசர்கிட்ட. இத கேள்விப்பட்ட உடனே அந்த மன்னருக்கு என்ன பண்ணுதுன்னா கோபம் ஏற்படுது. கோபம் ஏற்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வீரர்களை எல்லாம் அழைத்து திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை இடுகிறாரு. உடனே வீரர்களும் என்ன பண்றாங்கன்னா, திருமாளிகை தேவரை போய் நெருங்குறாங்க. கட்டி இழுத்துட்டு வர்றதுக்காக நெருங்குறாங்க. அப்ப அவங்க வந்த நோக்கத்தை திருமாளிகை தேவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு, ஆகட்டும், கட்டிக்கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாரு. அந்த திருமாளிகை தேவர் மென்மையாதான் சொல்றாரு, மெதுவா சொல்றாரு. அது அவர் சொல்றது எப்படி இருந்துச்சா, ஒரு மந்திரம் ஓதுவது போல இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. மந்திரம் ஓதுவது போல இருந்ததால அந்த வீரர்கள் என்ன பண்றாங்களாம், அந்த திருமாளிகை தேவரினுடைய சொற்கள்ல மயங்கி வீரர்கள் தங்களை தாங்களே கட்டிக்கொண்டு அந்த நரசிங்கர் முன்னால போய் நிக்கிறாங்க. இதை பார்த்த மன்னருக்கு என்ன ஏற்படும், கோபம் தான் அதிகமா ஏற்படும். ஏன்னா நம்ம திருமாளிகை தேவரை கட்டி இழுத்துட்டு வர சொன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த படை வீரர்கள் அவங்களையே கட்டிட்டு இப்படி வர்றாங்களேன்னு சொல்லிட்டு அதிகமாக கோபம் ஏற்படுது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சிந்தையை மயக்கக்கூடிய அந்த கொடியவனை நீ போய் சிதைத்து விடு, அவன் இனி உயிருடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு உத்தரவிடுறாரு அப்படின்னு சொன்னா, தளபதிக்கு உத்தரவிடுகிறாரு. உடனே தளபதியும் என்ன பண்றாரு, அந்த திருமாளிகை தேவரினுடைய தலையை சீவிக்கொண்டுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தலையை வெட்டிதான் நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரசிங்கர் கிட்ட வீர வசனம் பேசிட்டு போயிடுறாரு. அந்த தளபதி அங்க போறாரு. அங்க தளபதியை திருமாளிகை தேவர் பாக்குறாரு. உடனே என்னுடைய தலையை வெட்டுவதற்கு தானே நீங்க வந்திருக்கீங்க, சரி வெட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அதையும் திருமாளிகை தேவர் சொல்றாரு. உடனே அந்த தளபதியோட போன படை வீரர்கள்லாம் என்ன பண்றாங்களாம், அவங்களே மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒருவர் அவங்களுடைய தலைகளை வெட்டி கொண்டு இறந்தார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. தப்பி பிழைத்த ஒரு சிலர் போய் மன்னர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்கு நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த மன்னன் திருமாளிகை தேவரை போல திருமாளிகை தேவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை போல மந்திரம் தெரிந்தவர் என்று நினைத்து கொண்டு, அவன் மந்திரம் என்னிடம் பலிக்காது, நானே சென்று அவனை ஒழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரசிங்க மன்னரை திருமாளிகை தேவரை கொல்றதுக்காக போறாரு. உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த திருவாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த மாசிலாமணி ஈசன் கோவிலினுடைய மதிர் சுவர்ல இருக்கக்கூடிய 4 புறமும் காவலாக இருந்த அந்த காளைகள் என்ன பண்ணுதான், உயிர் பெற்று எழுந்து நந்தி தேவரினுடைய உடலில் புகுந்து எப்படி வெளிப்படுதுன்னா, பூத கணங்களாக வெளிப்பட்டு மன்னருடன் வந்த அந்த படைகளை எல்லாம் அழித்திருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப மந்திரியையும் மன்னரையும் இருக்க கட்டிட்டு திருமாளிகை தேவரின் முன்னால கொண்டு போய் அவங்கள நிறுத்துறாங்க. அப்ப அந்த மன்னரினுடைய முன்பே அந்த காளைகள் என்ன பண்ணுதான், நந்தி உருவத்துக்குள் புகுந்து மறைஞ்சிருது அப்படிங்கிறத சொல்றாங்க.
அந்த மதில் மேல் இருந்த அனைத்து காளைகளும் நந்தியம்பெருமானுடன் கலந்ததால் தான் பெரிய நந்தி உருவானதாக இந்த கோயிலினுடைய தல வரலாறு வந்து நமக்கு சொல்லுது. ஆனா இவ்வளவு நடக்குது. அப்படி நடந்தாலும் அந்த திருமாளிகை தேவர் என்ன பண்றாராம், இவ்வளவு நடந்ததுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போல அந்த நேரத்திலையும் அவர் வந்து சிவனை நினைத்து கொண்டு சிவ சிந்தையுடனேயே அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த நிலை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த மாதிரி சிவனை நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்த இந்த நிலையை பார்த்த அந்த சிற்றரசர் நரசிங்கருக்கு வந்து இதுதான் அவருக்கு வந்து பல உண்மைகளை உணர்த்தியது அப்படின்னு சொல்றாங்க. அதை உடனே உணர்ந்த அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னா, சித்தர் பெருமானே, தங்களினுடைய அருமையை வந்து அடியேன் அறியவில்லை. உங்களை வந்து சாதாரண மந்திரவாதி அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து தவறு செய்துட்டேன். என்னை வந்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. உடனே அவரை வந்து வேற யாருமா இருந்தா அவ்வளவு சினம் கொள்ளுவாங்க. ஆனால் திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு, நரசிம்மா, இடைவிடாமல் நாம் வந்து எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அது வந்து நம்முடைய நெஞ்சில் பதிந்து நிற்கும். இதுதான் வந்து உலக இயல்பு. நான் வந்து எப்பொழுதுமே சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே சிவ சிந்தையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அன்போடு தான் நினைத்தாங்க. என்னை வந்து தவறான கண்ணோட்டத்துல யாரும் பார்க்கல. என்னை வந்து அன்பாக நினைத்தார்கள். அதன் விளைவாக தான் அவரினுடைய குழந்தைகள் வந்து என்னை போல இருந்தன. இதுல வந்து யார் மீதும் வந்து தவறு கிடையாது. ஏன்னா நீ வந்து அரசனா இருக்க. அப்படி இருக்க நீ அரசனா இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வாதிகளான அவர்களினுடைய சொல்லை மட்டும் நீங்க வந்து கேட்டீங்களே தவிர, பிரதிவாதியான என்னை வந்து ஒரு வார்த்தை கூட நீங்க வந்து கேட்கல. என்னை வந்து நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா இதற்கான பொருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், விடை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால்தான் உனக்கு வந்து இவ்வளவு தொல்லைகளும் நடந்தன அப்படின்னு சொல்லிட்டு அரசரையும் அந்த அமைச்சர்களையும் திருமாளிகை தேவர் வந்து விடுவிக்கிறாரு. இன்னைக்கும் வந்து அந்த திருவாடுதுறை மாசிலாமணி ஈசன் கோவில் அந்த மதி மேல வந்து அந்த ரிஷபங்கள் இல்லாதிருப்பதை இன்னைக்கும் வந்து நம்ம காணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஒரு நாள் அந்த போகரும் திருமாளிகை தேவரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கோவில்ல வந்து அந்த சிவ தரிசனம் வந்து சிவ தரிசனம் முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுக்குறாங்க. சுண்டல் வந்து பிரசாதமா, பயிர் சுண்டல் வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க. அந்த சுண்டலை வாங்கி கொண்டு வெளியேறும்போது, வெளியில கோயிலை விட்டு வெளியில வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது சாமி எல்லாம் உலா போகும்போது தீவட்டி பிடிப்பாங்கல்ல, அந்த தீவட்டி பிடிப்பவர் என்ன பண்றாரு, ஆழ்ந்த உறக்கத்துல வந்து இருக்காரு. அதனால அவரை வந்து எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாளிகை தேவரை என்ன பண்றாரா, குருவிற்கு வந்து தீவட்டி பிடித்து கொண்டு சென்றார் அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. இது வந்து போகருக்கு வந்து தெரியாது, இவர் தான் பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அருள்துறை அப்படிங்கிற ஒரு திருமடத்தை வந்து நெருங்கி போறாங்க. போகும் பொழுது தீவட்டி வந்து போதும், இங்கேயே நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காமல் போகர் என்ன பண்றாருன்னா அவருடைய திருமடத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா இது வந்து குரு வார்த்தை தான் வேத வாக்கு அப்படிங்கிறத திருமாளிகை தேவர் உணர்ந்ததுனால என்ன பண்றாராம், பொழுது விடியும் வரை ஒரு கையில அந்த சுண்டல் பயிரையும் இன்னொரு கையில தீவட்டியையும் வைத்து கொண்டே நின்றுட்டு இருக்காரு. அப்ப வச்சுக்கிட்டே இருந்ததால காலை அனுஷ்டாங்களை அதெல்லாம் செய்யறதுக்கு தூய்மையான வேறு 2 கைகளை உண்டாக்கி காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டார். காலையில் செய்ய வேண்டிய அனைத்து செயல்பாடுகளையும் முடித்து கொண்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த சமயம்தான் போகர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருமாளிகை தேவர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்கும் பொழுது திருமாளிகை தேவர் சொல்றாரு, சுவாமி, அடியேன் வந்து இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில இருந்து குரல் கொடுக்கிறாரு. ஏன் நீ வந்து உள்ள வரல அப்படின்னு சொல்லி குருநாதர் கூறியவுடன் திருமாளிகை தேவர் சொல்றாரு, நீங்க வந்து இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, அதனால நான் இங்கேயே நிக்கிறேன். இப்பதான் நீங்க கூப்பிடுறீங்க, நான் வந்து உங்களோட உள்ள வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து குரு வார்த்தையே வேத வாக்கு என்று பின்பற்றியவர் திருமாளிகை தேவர் என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இரவெல்லாம் விழித்திருந்தா அந்த சீடரினுடைய குரு பக்தி வந்து என்னவா போகரையே வந்து வியக்க வைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவும் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் என்ன பண்றாரு, அந்த தீவட்டி பிடிக்கிறவர் வந்து வருகிறாரு. இப்ப குருநாதரினுடைய அந்த கட்டளைப்படி தீவட்டியை வந்து திருமாளிகை தேவர் அப்பொழுதுதான் அவரிடம் வந்து ஒப்படைக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த திருமாளிகை தேவனினுடைய கையில் இருந்த சுண்டல் பயிர் வந்து எப்படி இருந்துச்சா, வேகாத பயிராக மாறியதால அதை என்ன பண்றாரு,
ஆட்கள் மூலமாக நிலத்துல வந்து விதைக்கிறாரு. சில நாட்கள்ல அது என்ன பண்ணுது, நல்லா முளைத்து செழித்து வளர்ந்துருது. இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, திருமாளிகை தேவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஒரு நாள் வழக்கம் போல திருமாளிகை தேவர் என்ன பண்றாருன்னா, காவிரியில வந்து குளித்து அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் முடித்துக் கொண்டு, பூக்களை பறித்து ஒரு கூடையில நிரப்பிட்டு அபிஷேகத்துக்கான நீருடன் அவர் என்ன பண்றாராம், கோவிலை நோக்கி கிளம்பி போறாரு. அப்பொழுது வழியில என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு பிணத்தை சுமந்துகிட்டு 4 பேர் வர்றாங்க. அதை பார்த்த திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு, மனம் மனம் வந்து அவருக்கு வந்து குழம்பி போகுது. நம்ம வந்து கோவிலுக்கு போறோம், பிணங்களை தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருந்த அந்த விநாயகரை வந்து துதிக்கிறாரு. அருகில் இருந்த விநாயகரை துதித்துட்டு, விக்னேசா என் மனம் கொண்ட விக்கினத்தை கலை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. அப்ப அந்த பாடையில் இருக்கக்கூடிய அந்த பிணத்தை நோக்கி பார்க்கிறாரு. உடனே அந்த இறந்தவர் என்ன பண்றாரா, உடனே இறந்தவர் வந்து எழுந்தர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை பார்த்த அனைவரும், அந்த பாடையில உள்ள பிணத்தை சுமந்து கொண்டு சென்ற அனைவரும் என்ன பண்றாங்க, திருமாளிகை தேவரினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். திருமாளிகை தேவர் உடனே என்ன பண்றாரு, சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் வந்து நகர்ந்து போயிடுறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அன்றிலிருந்தே பண்றாரா, திருமாளிகை தேவர் வந்து காவிரியில குளித்து விட்டு திரும்பும் பொழுது அந்த தீர்த்த குடத்தை பூக்குடையை என்ன பண்ணுவாரா, ஆகாயத்துல வீசிட்டு அவர் வந்து வேகமாக நடப்பாரு. அவையும் அதுவும் ரெண்டுமே என்ன பண்ணுது, ஆகாயத்துல அவரை தொடர்ந்து அப்படியே நடந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூஜை செய்யக்கூடிய இடம் வந்ததும் என்ன பண்ணுமா, திருமாளிகை தேவர் வந்து தன்னுடைய 2 கைகளையும் நீட்டுறாரு. அது வந்து அவருடைய கைகளில் வந்து சேரும். அது வந்து சேர்ந்தோன்னா அவர் வந்து திரும்ப வந்து பூஜைய செய்வாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அவ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் போகர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, திருமாளிகை தேவர்கிட்ட சொல்றாரு, எந்த நிலையிலும் நீ வந்து மனம் வந்து தளர்ச்சி அடைய கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பாலும் சோறும் கலந்து ஊட்டினாலும் இந்த உலகம் வந்து உண்ணாது. வேலியே வந்து பயிரை மேயும், தோல் இருக்க சுளை விழுங்கிகள் பெருகுவார்கள். பொய்மை வந்து ஆட்டம் போடும், உண்மை வந்து தலை காட்டாது. எங்கும் வந்து போலிமயமான கொள்கைகளை தான் பொங்கி வழியும். என்றுமே இந்த நிலை வந்து நீடிக்கும். அதனால நீ வந்து மனம் வந்து இடிந்து விடக்கூடாது. சந்தனக்கட்டை போல இந்த உடல் வந்து நல்ல ஒரு கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். நீ வந்து மனம் தளராதே. நான் வந்து வெளியில போறேன், புகழூருக்கு கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போறா அப்படின்னு சொன்னா, போகர் வந்து அது திருமாளிகை தேவர்கிட்ட இவ்வளவு செய்திகளையும் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அதன் பின்னால திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மாசிலாமணி ஈசரை வழிபடுவதும், அந்த குரு தேவரினுடைய அந்த பாதுகைகளை வந்து பூஜை செய்வதும், வழிய போய் அடுத்தவருக்கு உபதேசம் செய்வது, நல்வழி காட்டுவது போன்ற செயல்பாடுகள்ல தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டார். அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, திருமாளிகை தேவர் வந்து திருவிழிமிழலைக்கு சென்று சிவ ஆலய தத்துவங்களை விளக்கக்கூடிய வகையில ஒரு தேரை உருவாக்கி, அதன் மேல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சுவாமியை வைக்கிறாரு. அப்ப மக்கள் எல்லோரும் கூடி வந்து தேரை இழுக்குறாங்க. தேர் வந்து நகரல. அப்ப மக்கள் வந்து என்ன பண்றாங்க, கவலையில இருக்காங்க, தேர் வந்து நகரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல திருமாளிகை தேவர் என்ன பண்றாருன்னா, இந்த தேரினுடைய வடங்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு, தனக்கும் தேருக்கும் சும்மா ஒரு சாதாரணமான கயிற்றை கட்டி அத மாட வீதிகள்ல இழுத்துட்டு வலம் வர்றாரு. இதுவும் வந்து அவருடைய ஒரு அதிசயமா சொல்லலாம். அடுத்து பார்த்தா, இவர் சொன்ன அந்த உபதேசங்கள்ல திருமாளிகை தேவர் சொன்ன உபதேசங்களில் ஒன்றாக எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அவர் உபதேசம் சொல்லியிருக்காரு. அதாவது நமது வந்து மூக்கில் வந்து 2 துவாரங்கள். அந்த 2 துவாரங்கள்ல வலது துளை வந்து சிவம் அப்படின்னும், இடது துளை வந்து சக்தி அப்படின்னு சொல்றாரு. சிவம், சக்தி இதுதான் நம்மளுடைய மூக்கில் உள்ள 2 துவாரங்கள். அப்ப அந்த சனி, ஞாயிறு, செவ்வாய் கிழமைகள்ல என்ன பண்ணணுமா, சிவ துளையின் வழியாகவும், திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகள்ல அந்த சக்தி துளையின் வழியாகவும் நம்ம வந்து சுவாசம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல அது வந்து வியாழக்கிழமையாக இருந்தால் மட்டும், அதுவும் வியாழக்கிழமையில வளர்பிறையாக இருந்தால் சக்தி துளை வழியாகவும், தேய்பிறையாக இருந்தால் சிவ துளையின் வழியாகவும் சுவாசத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் விடக்கூடிய அந்த சுவாசம் மூச்சு காற்றிற்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா, சரம் அப்படின்னு சொல்றாரு. சரம் எனவும் பிராணன் எனவும் பெயர்கள் உண்டு.
சரம் வந்து மாறி வருகிறது என்றால் நம்ம என்ன பண்ணணுமா, மறுபக்கமாக ஒருக்களித்து படுத்து உரிய நாளில் உண்டான சரத்தை முறையாக இயக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. இதைத்தான் வந்து என்ன பண்றாங்களாம், சித்தர்களினுடைய பால பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சரத்தை பார்த்து பரத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பரம் அப்படின்னு சொன்னா பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கா, பரம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா பரம்பொருள் என்பதாகும். இப்ப இவர் செய்யற அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் திருமாளிகை தேவர் என்ன பண்றாருன்னா, திருவிழி மிளலையில அந்த ஓடாத தேரை கூட என்ன பண்றாராம், வடமின்றி ஓட செய்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆகாயத்துல வந்து பூக்கூடையையும் அந்த நீர் கமண்டலத்தையும் தூக்கி போடுறாரு. அது அப்படியே அவர் பின்னாடியே அது வர்றது. அதே மாதிரி அந்த இறந்த ஒரு பிணத்தை வந்து திரும்பவும் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்க செய்யறாரு. நரசிங்க மன்னர்கிட்ட இருந்த அந்த பகைமையை வென்றது, அதுவும் இவருடைய அற்புதங்கள் ஒண்ணு. அதே நேரத்துல கருவூர் தேவருக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சிவ பிரதோஷ மேன்மையை வந்து கருவூர் தேவருக்கு வந்து இவர் வந்து உணர்த்துகிறார். அதே மாதிரி போகநாத சீடராக சிவப்பேறு எய்தியதும் இவருடைய அற்புதங்கள்ல ஒன்னா சொல்லலாம். அதே நேரத்துல இவர் வந்து எங்கன்னா திருவாடுதுறையிலேயே இவர் வந்து சித்தி அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் வந்து திருமாளிகை தேவர் உற்சவம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறுகிறது. இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து போகநாத சித்தருடைய மாணாக்கரா இருந்திருக்காரு. இவர் வந்து அந்த 9ஆம் திருமுறையில் உள்ள திருவிசைப்பாவில் அருளிய அந்த பதிகங்களை வந்து நாம் இப்பொழுது காணலாம். முதல் பதிகமாக, ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடு அரங்கு ஆக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனேன் விளம்புறாரு. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒளி வளர் விளக்கு அப்படிங்கிறதுல வளர்தல் அப்படின்னு சொல்றாங்க. வளர்தல், முடிவின்றி விளங்குதல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு அகல், அதுல திரி இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி தான் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றுவோம். அப்படிப்பட்ட விளக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செயற்கையாக நாம் வந்து ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து செயற்கை விளக்கா. அப்ப இந்த மாதிரி நெய், திரி, அகல் என்பவற்றை கொண்டு ஏற்றப்பட்ட அந்த செயற்கை விளக்கு அன்றி இயற்கையில் விளங்கக்கூடிய விளக்கு அப்படிங்கிறதான் என்ன சொல்றாங்களா, ஒளி வளர் விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லலாம், தூண்டா விளக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மாணிக்கம், வைரம் போன்ற விளக்குகள்லாம் வந்து இந்த விளக்குகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மாணிக்கம், வைரம் இது எல்லாவற்றையும் விட மேம்பட்ட விளக்கதான் என்ன சொல்றாங்களா, ஒளி வளர் விளக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒளி வளர் விளக்கு அப்படிங்கிறத உவப்பில்லா ஒன்றே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுல பார்த்தானா, பளிங்கின் திரளாகிய அழகிய குன்றே அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிவபெருமான் வந்து பளிங்கு மலை போல விளங்குதல் வந்து எதனால அப்படின்னு சொன்னா, அந்த திருநீற்றினுடைய ஒளியினால. இப்ப நம்மளே இருக்கோம், அந்த சிவ சின்னமான திருநீற்றை அணிந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தனியான ஒரு சக்தி பாக்குறதுக்கு இருக்கு. அது போல இந்த சிவபெருமானினுடைய பளிங்குமலை போன்று சிவபெருமான் வந்து பளிங்குமலை போல விளங்குதல் வந்து எதனால அப்படின்னு சொன்னா, அவர் அணிந்திருக்கின்ற அந்த திருநீற்றினுடைய ஒளியினால அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து தெய்வ கூத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து அருள் நடனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது உயிர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பெத்தம், முத்தி அப்படிங்கிற இரு நிலைகளிலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு அருள் புரியக்கூடிய அந்த நடனம் அப்படிங்கிறதான் தெய்வ கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 வகையான தெய்வ கூத்தாகிய அந்த 2 வகையான நடனங்களின் இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல்ல பாடல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது எப்படி இருக்குமா, தோற்றும் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில்
சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர் பதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர் பதத்தே நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல மாயை தனை உதறி வல் வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தை யார் பரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ற வெண்பாக்களால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தெய்வ கூத்து அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்ப இந்த பாடலினுடைய முழுமையான விளக்கம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயற்கையான ஒளி நாள்தோறும் வளருகின்ற விளக்கானவனே, என்றும் அழிதல் இல்லாத ஒப்பற்ற பொருளே, அறிவை கடந்த ஒப்பற்ற ஞான வடிவினனே, தூய்மை மிக்க பளிங்கின் குவியலாகிய அழகிய மலையே, அடியவர் உள்ளத்தில் இனிமை தரும் தேனே, பொதுவான எல்லையை கடந்து இறைவனிடம் ஈடுபட்டு இருக்கும் உள்ளத்தில் பேரின்பம் நல்கும் கனியாக உள்ளவனே, பொன்னம்பலத்தை தன் கூத்தினை நிகழ்த்தும் அரங்கமாக கொண்டு அடியவருக்காக அருள் நடனத்தை விரும்பி நிகழ்த்தும் உன்னை உன் தொண்டனாகிய நான் புகழுமாறு நீ திரு உள்ளம் பற்றி செயற்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல திருமாளிகை தேவர் சொல்லியிருக்காரு. அடுத்த பாடலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே, கற்பமாய் உலகமாய் அல்லை ஆனாயே தொண்டனேன் கருதுமா கருதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல தற்பரம்பொருள் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சு சொல்றாங்கன்னா, தத் பிளஸ் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வேதத்துள் தத் என்ற சொல்லால் குறிக்கப்படக்கூடிய அந்த பரம்பொருள், அதாவது பரம்பொருள் அப்படின்னா தன் பிளஸ் பரம் அப்படின்னு சொன்னாலே என்னது, தனக்கு மேலான, தனக்கு மேலாக உணர்கின்ற அந்த பொருள்களுக்கும் மேலா இருக்கக்கூடியதான் தற்பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். இதுல சசிகண்டன் அப்படின்னு சொன்னா, அதாவது நிலா துண்டத்தை அணிந்தவன், பிறை நிலா அப்படின்னு சொல்றோம்ல, பிறை நிலா போன்ற நெற்றியை உடையவன் அப்படின்லாம் சொல்றோம். அததான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, நிலா துண்டத்தை அணிந்தவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி சிகண்டம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, முடி அப்படிங்கிறதான் சிகண்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல சாமகண்டன் அப்படின்னு சொன்னா கருமையான கழுத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா சாம வேதங்கள் முழங்கக்கூடிய அந்த குரலை உடையவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல அண்டம் அப்படின்னு சொன்னா சிதாகாசம் அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்காங்க. அற்பன் அப்படின்னு சொன்னா சிறியவன், கற்பம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா ஊழிக்காலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தத் என்ற சொல்லால் குறிக்கப்படும் மேம்பட்ட பொருளே, சந்திரனை சூடிய முடியினை உடையவனே, சாம வேதங்களை பாடக்கூடிய குரல் வளையை உடையவனே, சிதாகாசத்தில் வாழ்கின்றவனே, அங்கு மேம்பட்ட பரம்பொருளாய் இருப்பவனே, எனக்கு தெரிந்த சொற்களை கொண்டு உன்னை என் நாவினால் புகழும்படி என்னுடைய இந்த சிறிய உள்ளத்தில் எல்லை காண முடியாத உன்னை தங்க செய்துள்ள பொன்னம்பலத்து கூத்தாடும் அரசே, ஊழி காலங்களாகவும் அந்த கால எல்லைக்குள் தோன்றி மறைந்த பொருள்களாகவும் அவற்றின் வேறுபட்டவனாகவும் உள்ள உன்னை தொண்டனாக நான் தியானிக்குமாறு என் திறத்து நீ செயற்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு திருமாளிகை தேவர். அடுத்த பாடல், திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே, நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலா மணியே,
அறம்பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புறஞ்ச மண் புத்தர் பொய்கள் கண்டாயே தொண்டனே புணருமாறு புணரே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, மாறி வருகின்ற அந்த பிறவிகளில் அகப்படும் சில தெய்வங்களை என்னவா பரம்பொருளாக கருதி அவற்றை அடைவதற்குரிய வழிகளிலேயே உள்ளம் மயங்கும் அந்த அடியேனை மயங்காதவாறு நல்ல நிறத்தை உடைய பொன் போலவும் மின்னல் போலவும் ஒளி நிறைந்த உன்னுடைய திருவடிகளின் கீழே ஈடுபட செய்த அந்த ஒப்பில்லாத மணி போல்பவனே, அறத்தின் பல கூறுபாடுகளையும் ஆராய்ந்த சனகர் முதலிய மேம்பட்ட தவத்தோர்கள் தலைவனாய் ஆலமரத்தின் கீழ் குருமூர்த்தியாய் அமர்ந்த அந்த பொன்னம்பலத்தவனே, தலைவனாய் இருக்கின்றவனே, வைதிக சமயத்துக்கு புறம்பான சமண பௌத்த மயக்க நெறிகளையும் உண்டாக்கிய உன்னை அடியேன் அடையுமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயற்படுவாயாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது ஞானசம்பந்தர் இதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, அதாவது சமண புத்த மதங்களையும் சிவபெருமானே உண்டாக்கினார் அப்படிங்கிறத ஞானசம்பந்தர் ஒரு பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாரு. துணை நன்மலர் தூய் தொழும் தொண்டர்கள் சொல்லீர் பனைமென் முளை பார்ப்பதியோடு உடனாகி இணையில் இரும்பூலை இடங்கொண்ட ஈசன் அணைவில் சமன் சாக்கியம் ஆக்கியவாறே அப்படின்னு சொல்லிட்டு, சமண புத்த மதங்களையும் சிவபெருமான் தான் உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்மளுடைய ஞான சம்பந்தர் வாக்கினால நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல், தக்கன் நல் தலையும் எச்சன் வன் தலையும் தாமரை நான் முகன் தலையும் ஒக்க விண்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்து அருளிய உருத்திரனே, அக்கனி புலித்தோல் ஆடை மேல் ஆட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே, எவர்க்கும் தொடர்பு அறியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, தக்கனுடைய அந்த மேம்பட்ட மனித தலையும் அந்த வேள்வி தலைவனுடைய வலிய தலையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய 4 முகத்தவனாகிய அந்த பிரம்மனுடைய 5 தலையும் ஒரு சேர என்ன பண்ணது, 5 தலைகளும் ஒரு சேர துண்டமாகி உருளுமாறு ஒளி பொருந்திய அழகிய புருவத்தை நெறித்து வெகுண்ட அழித்தல் தொழில் உடையவனே, சங்கு மணிகள் மேலே அணிய பெற்ற அந்த புலித்தோலை ஆடையாக அணிந்து அம்மணிகளும் தோளாடையும் பலபடியாக அசையுமாறு அந்த பொன்னம்பலத்தில் ஆடும் அழகனே, எத்தகைய தவ வலிமை உடையவரும் தன்னுடைய முயற்சியால் அணுக முடியாதபடி உள்ள உன்னை உன் அடியவனாகிய நான் தொடர்ந்து வருமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயற்படுவாயாக அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வு அறியாயை மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அரைக்கடல் அரண்சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினைய அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதாவது வேதங்களும் தேவர்கள் குலாமும் பிரம்மனும் திருமாலோடு உள்ளம் மயங்கி தன் முயற்சியால் உன்னை அறிய இயலாமல் நாம் உன்னை வழிபடும் முறையாலே பலவாறு வேண்டியும் உன்னை உள்ளவாறு அறிய மாட்டாதவராய் இருப்பவும் அறிவற்றவனாகிய அடியேன் சொல்லிய இந்த அற்பமான சொற்களை வீர கழல்கள் ஒலிக்கும் திருவடிகளை உடைய உன் சிறப்புகளை
சிறிதும் அறியாது இகழ்ந்து உரைக்கின்ற அந்த கொடிய சொற்களை பொறுக்கும் உனக்கு பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு செயல் இயல்பாகவே உள்ளது. அத்தகைய அம்பலத்துள் நிறைந்து காணப்படும் கருணைக்கு இருப்பிடமானவனே, உன்னை உன் தொண்டனாகிய அடியேன் விருப்புற்று நினைக்குமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயற்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல், தேர்மலி விளவில் குழலொளி தெருவில் கூத்தொளி ஏத்தொளி ஓத்தின் பேரொளி பறந்து கடலொளி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் சீர் நிலவு இளைய திருநடத்து இயல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா வார்மலி முலையால் வருடிய திரள்மா மணி குரங்கு அடைந்தது என் மதியே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேர்மலி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேர்கள் என்ன பண்ணுதான், மிகுதியாக உழவக்கூடிய விழா காலங்கள்ல தான் தேர்கள் அதிகமாக தேரோட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். அப்படிப்பட்ட அந்த தேர்கள் உழவக்கூடிய விழா காலங்களில் நிறைய ஒலிகள்லாம் கேக்குது, பாடல்கள் கேட்கும், மந்திர பாடல்கள், இசை பாடல்கள் எல்லாமே அதிகமாக ஒலிக்கும். அது போல அந்த வேங்குழலினுடைய ஒலியும் தெருவில என்ன பண்ணுதான், கூத்துக்கள்லாம் நிறைய நடைபெறுது. கூத்துக்கள் நடைபெறுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒலியும் அடியார்கள் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாடல் ஒலிகளும் வேதங்களை ஓதுதலால் வெளிப்படக்கூடிய அந்த பெரிய ஒலியும் எப்படி இருக்கான், இது எல்லா ஒலிகளும் பரவி கடல் ஒளியை போல பொலிவு பெறுகின்ற அந்த பெரும்பற்ற புலியூரில் சிறப்புடைய தாளத்திற்கு ஏற்ப மேம்பட்ட கூத்தின் இயற்கையிலேயே சிறந்து விளங்கிய சிற்றம்பலத்தில் கூத்து நிகழ்த்துபவனே, கச்சனிந்த முளையினை உடைய அந்த உமாதேவி மெதுவாக அழுத்தி பிடிக்கும் திரட்சியை உடைய மேம்பட்ட அழகினை உடைய துடைகளில் அடியேனுடைய உள்ளம் பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல், நிறை தழை வாழை நிழற் கொடி நெடும் தெங்கு இளங்கமுகு உளங்கொள் நீள் பலமா பிறை தவள் பொழில் சூழ் கிடங்கு இடை பதனம் முதுமதில் பெரும்பற்ற புலியூர் சிறைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த செம்பொன் சிற்றம்பல கூத்தா பொறையணி நிதம்ப புலியதல் ஆடை கச்சு நூல் புகுந்ததன் புகழே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல என்ன அப்படின்னு சொன்னா நிறைய இயற்கை வளங்களை பத்தியும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது பெரும்பற்ற புலியூரில் வீற்றிருந்து கூத்து நிகழ்த்தக்கூடிய இந்த பெருமானை பற்றிய பாடல் இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இயற்கை வளங்களையும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது என்னவா, வாழை மரம் எப்படி இருக்கான், தலைத்து நிறைந்த வாழைகள், அதாவது அதே மாதிரி நிழல் ஒழுங்கினை வழங்குகின்ற உயரிய தென்னை மரங்கள், அப்போ உயர்ந்து வளர்ந்த தென்னை மரங்கள், அதே நேரத்துல என்னவா இளைய பாக்கு மரங்கள், மனதை கவர வல்ல அந்த இனிய பழங்களை எல்லாம் உடைய பலாமரங்கள், மாமரங்கள், இவற்றையெல்லாம் உடைய அந்த வானளாவிய சோலைகளால் சூழப்பட்ட கிடங்கினை தன்னை சூழ பெற்ற மேடைகளை உடைய பழைய மதில்களால் சூழப்பட்ட பெரும்பற்ற புலியூரிலேயே அணையால் தடுக்கப்பட்ட நீர் தொகுதியிலே நித்திலம் என்ற முத்து வகைகள் தோன்ற செம்பொன்மயமான அந்த சிற்றம்பலத்திலேயே கூத்து நிகழ்த்துபவனே, இருப்பு உறுப்பிலேயே புலித்தோல் ஆடை நெகிழாதபடி அதற்கு காப்பாக அணிந்துள்ள அந்த கச்சு நூலிலே அடியேனுடைய விருப்பம் பொருந்திவிட்டது. அப்ப அந்த சிவபெருமானினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் என்னுடைய உள்ளம் பொருந்தி விட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு இடங்களையும் சுட்டி காட்டுறாரு திருமாளிகை தேவர். அதான் இந்த பாடலை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய அந்த கச்சு நூலில என்ன பண்ணிருந்தான், அந்த அடியனுடைய விருப்பம் எல்லாம் பொருந்தி விட்டது. இன்னும் முதல் பாடல சொல்றாரு அந்த தொடையில என்னுடைய விருப்பம்னு சொல்றாரு. இதுல அந்த கச்சு நூலில் என்னுடைய
விருப்பம் வந்து பொருந்தி விட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த பாடல்ல வந்து அதிகமா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இயற்கை வளங்களை பத்தி அதிகமா இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் திரு நெடுமால் இந்திரன் அயன் வானோர் திருக்கடை காவலில் நெருக்கி பெருமுடி மோதி முகுமணி முன்றில் பிறங்கிய பெரும்பற்ற புலியோர் செருநெடு மேரு வில்லின் முப்பொறந்தி விரித்த சிற்றம்பல கூத்தா கருவடி குலைக்காது அமல செங்கமல மலர்முகம் கலந்தது என் கருத்தே. இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த திருமகளோடு கூடிய நீண்டவனாகிய அந்த திருமால், இந்திரன், பிரம்மன், ஏனைய தேவர்கள் யாவரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உன்னை வந்து தரிசிக்க வர்றாங்க. அந்த மாதிரி வரும் பொழுது அந்த உள்வாயில் காவலில் உள்ள தடையால் நிறுத்தப்படுறதுனால அவர்களுடைய பெரிய கிரீடங்கள்லாம் என்ன பண்ணுதான் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மோதுவதால பெயர்ந்து அந்த கீழே விழக்கூடிய அந்த ரத்தினங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த கோயிலினுடைய வாயிலினுடைய முன்பக்கத்துல அது விழுகிறதுனால என்ன பண்ணுதான் அந்த ஒளி எல்லாம் வீசுகிறது. அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய பெரும்பற்ற புலியூர்ல அந்த சிற்றம்பலத்தில் போரிலே பெரிய மேருமலையாகிய வில்லாலேயே திரிபுரத்தையும் தீக்கு இரையாக்கிய கூத்தனே பெரிய நீண்ட குலைகளை அணிந்த காதுகளை உடைய கலங்கமற்ற செந்தாமரை மலர் போன்ற உன் திருமுகம் அடியனுடைய எண்ணத்தில் கலந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏர்கொள் கற்பகம் ஒத்து இரு சிலை புருவம் பெருந்தடம் கண்கள் மூன்றுடை உன் பேர்கள் ஆயிரம் நூறாயிரம் பிதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற புலியோர் சீர்கொள் கொக்கு இறகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடைவாள் புதுமதி மந்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அழகு பொருந்திய கற்பகத்தை ஒத்தவனாய் அழகிய அந்த வில் போன்ற புருவங்களும் பெரிய நீண்ட கண்கள் மூன்றும் உடைய உன்னுடைய ஆயிரம் நூறாயிரமாகிய அந்த பெயர்களை அடைவு கேடாக சொல்லும் இயல்பினை உடைய சான்றோர்கள் வாழக்கூடிய அந்த பெரும்பற்ற புலியூரில் சிறப்பு பொருந்திய கொக்கிரகம் பூவும் கொன்றை மலரும் பொருந்திய தலையினை உடையாய் சிற்றம்பலத்தில் கூத்து நிகழ்த்துபவனே கங்கை பொருந்திய உன் சிவந்த சடையில் தங்கியிருக்கும் பிறை சந்திரனும் ஊமத்தம் பூவும் என் உள்ளத்தில் நிறைந்து உலவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அதாவது ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு செயல். அப்ப இந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உன்னுடைய அந்த சடையில் தங்கி இருக்கக்கூடிய பிறை சந்திரனும் ஊமத்தம்பூவும் இவருடைய உள்ளத்தில் திருமாளிகை தேவரினுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுதான் நிறைந்து உலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் காணே வரு முரண் ஏனம் எய்த களியார் புலின நற்காளாய் என்னும் வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேல் இருந்த தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார் திருவாளர் மூவாயிரவர் தெய்வ கோணே என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. அதாவது என் மகள் வந்து குலாத்தில்லை அம்பல கூத்தனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த உருவெளி தோற்றத்தில் கண்டு அவனை நோக்கி காட்டில் உலவிய அந்த வலிய பன்றி மீது அம்பை செலுத்திய செருக்கு மிகுந்த அந்த வேடர் குலத்து சிறந்த காலை பருவத்தவனே வானத்தை அளவிய நீண்ட சிகரத்தை உடைய பெரிய மகேந்திர மலை மீது இருந்த தேன் போன்ற இனியவனே
தெய்வத்தன்மை பொருந்திய வேதத்தை ஓதும் செல்வத்தை உடைய தில்லை மூவாயிரவரின் தெய்வ தலைவனே குணக்குன்றே என்று பலவாறு இந்த பாடல்ல இறைவனை அழைக்கக்கூடியவராக இந்த பாடல் இருக்கு. அடுத்த பாடல், வண்டார் குழல் உமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவல வில்லாடி வேடர் கடி நாயுடன் கை வளைந்தாய் என்னும் பண்டாய மலர் அயன் தக்கன் எச்சன் பகலோன் தலை பல் பசுங்கன் கொண்டாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே அப்படிங்கிற இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு வண்டுகள் பொருந்திய கூந்தலை உடைய அந்த உமாதேவியரின் முன்பு மகேந்திரமலை சரிவில் பன்றியின் பின்னே பார்க்கிறவர்கள் கவலைப்படும்படி வில்லை ஏந்தி வேடர்களும் விரைந்து செல்லக்கூடிய அந்த வேட்டை நாய்களும் உடன் வர பன்றி இருந்த பக்கத்தை வளைத்து கொண்டு அம்பு எய்தவனே முற்பட்டவனாகிய பிரம்மன் தக்கன் அவன் இயற்றிய வேள்வி தலைவன் இவர்களுடைய தலைகளையும் ஆதித்யர் பன்னிருவரில் பூஷன் என்பவன் பற்களையும் பகன் என்பவன் கண்களையும் நீக்கினவனே குணக்குன்றே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நினைத்து விழித்து புலம்புகிறாள் இந்த பாடல்ல. அடுத்த பாடல், தரவார் குணம் சுனைத்தாள் அருவி தடங்கள் உறையும் மடங்கள் அமர் மறவார் பொலியெழில் வேங்கை எங்கும் மலைசூழ் மகேந்திர மாமலை மேல் சுரவா என்னும் சுடர் நீள் முடிமால் அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம் குரவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாடல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாயானவள் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகள் இறைவனை நினைத்து புலம்புகிறாள், இறைவனை நினைத்து புலம்புகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய மகளானவள் அந்த குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு மேம்பட்ட நீண்ட திணை புனங்கள் மலை சுனைகளில் இருந்து என்ன பண்ணுதா கீழ் நோக்கி இறங்கி ஓடக்கூடிய அந்த அருவிகள், பெரிய கற்பாறைகள், அவற்றினுடைய குகைகளில் உறையக்கூடிய அந்த சிங்கங்கள், குங்கும மரங்கள், வேங்கை மரங்கள் நிறைந்த சோலைகள், எங்கும் சூழ்ந்த மேகங்கள், இவற்றையெல்லாம் உடைய அந்த பெரிய மகேந்திர மலை மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவனே, ஒளி வீசும் நீண்ட கிரீடங்கள் அணிந்த திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குபவனே குணக்குன்றே அப்படின்னு சொல்லி அழைத்து புலம்புகிறாள். இதுல மடங்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லலாம், வேங்கை அப்படின்னு சொல்லும் பொழுது மரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நிலங்களை பற்றி நிறைய செய்திகள் இந்த பாடல்ல இருக்கு. ஏன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியையும் நம்ம குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பாடல்ல பாறைகள் பற்றிய செய்திகள், குகைகள், மரங்கள், சோலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. அப்ப இதுல நிறைய இயற்கை கூறுகள்லாம் இருக்கு. குறிஞ்சி நிலம் சார்ந்த செய்திகள் இந்த பாடல்ல அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருநீரு இடா உருத்தீண்டேன் என்னும் திருநீரு மெய் திருமுண்டன் தீட்டி பெரு நீலகண்டன் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும் வருநீர் அருவி மகேந்திர பொன் மலையில் மலை மகளுக்கு அருளும் குருநீ என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாடல்லையும் என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனுடைய நினைப்பிலேயே என்ன பண்றாங்களா, திருநீற்றை நீரில் குழைத்து நெற்றியில் அணிந்து கொள்கிறாள். அப்ப அந்த திருநீர் அணியாத அந்த உருவத்தை தீண்டேன் என்று சொல்லி பெருமை பொருந்திய நீலகண்டனாகிய அந்த சிவபெருமானினுடைய பண்பு, செயல் இவை பற்றிய செய்திகளை அறிவு கோடா சொல்லி கொண்டு
பெரிய தெருவிலே வந்து என் மகளானவள் திரிகிறாள் அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்க. அதே நேரத்துல பருவமழையால் பெருகுகின்ற நீர் இழியும் அந்த அருவிகளை உடைய மகேந்திரமாகிய அழகிய மலையில் ஆகம பொருளை உமாதேவியாருக்கு உபதேசிக்கும் குருவே குணக்குன்றே என்று அந்த சிவபெருமானினுடைய உருவெளி தோற்றத்தை கொண்டு அழைக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடலையும் ஒரு தாயானவள் வந்து தன்னுடைய மகள் வந்து அந்த சிவபெருமானினுடைய உருவெளி தோற்றத்தை கண்டு அழைக்கும் பொழுது மலை, அருவி இது போன்ற அந்த இயற்கை கூறுகளை எல்லாம் இந்த பாடல்ல வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. வேறாக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேத வென்றி மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்தாள வல்லாய் என்னும் ஆறார் சிகர மகேந்திரத்துன் அடியார் பிழை பொறுப்பாய் அமுதோர் கூறாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. அதாவது என் மகள் குலாத்தில்லை அம்பல அந்த கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு மற்றவர்களினும் வேறுபட்ட வகையில் சிறப்பாக என்னுடைய உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கி பூலோக சிவலோகமாகிய அந்த தில்லையில் வேதம் ஓதுதலால் எய்தக்கூடிய சிறப்பு மாறாத அந்த 3000 அந்தணரோடு அடியேனையும் மகிழ்ச்சியாக ஆட்கொள்ள வல்லவனே, ஆறுகள் தோன்றக்கூடிய அந்த உச்சியை உடைய மகேந்திர மலையில் இருந்து உன் அடியவர்களினுடைய பிழைகளை பொறுத்து அருளுகின்றவனே, பெண்ணமுதமாகிய அந்த பார்வதியை உன் திருமேனியின் ஒரு பாகமாக உடையவனே குணக்குன்றே என்று அழைத்து புலம்புகிறாள். அடுத்த பாடல், உற்றாய் என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க பெற்றாய ஐந்தெழுத்து பிதற்றி பிணிதீர் வெந்நீரிடப் பெற்றேன் என்னும் சுற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. அதாவது என்னுடைய மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை அந்த உருவெளி தோற்றத்தில் கண்டு என்னோடு பொருந்தியவனே, உன்னை தவிர வேறொரு தெய்வத்தையும் நான் நினைக்க மாட்டேன். சுற்றிலும் அந்த ஒளி வீசக்கூடிய மகேந்திர மலையை தியானித்து மனதில் உள்ள அறியாமையாகிய அந்த இருளை போக்கி உன்னை தியானம் செய்யாதவர் நெஞ்சில் பொருந்தாதவனே குணக்குன்றே என்று அவனை அழைத்து என் அறிவினுள் கலக்கப்பெற்ற திருவைந்தெழுத்தையும் பிதற்றிக் கொண்டு அறியாமையாகிய பிணி நீங்குமாறு வெண்ணீற்றை அணிந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல பிதற்றுகிறாள். அடுத்த பாடல், கடுப்பாய் பறை கரங்க கடு வெஞ்சிலையும் கனையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராகமுன் ஓடு விழி உழைப்ப நடப்பாய் மகேந்திர நாதானந்தத்து அறையா என்பர்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. அதாவது என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு விரைந்து, அதாவது விரைந்து பாறைகள் ஒலிக்க விரைந்து அம்பை செலுத்தக்கூடிய கொடிய வில் அம்பு கவன் என்னும் கல்லை செலுத்தக்கூடிய கருவி இவற்றை கைகளில் ஏந்தி புலித்தோலை உடுத்து செருப்பினை அணிந்து சிறு கத்தியையும் கொண்டு பன்றி முன்னே ஓடுமாறு அந்த சீழ்கை ஒளியை எழுப்பி விரைந்து மலை தலைவனே, நாத தத்துவத்தின் முடிவாய் இருக்கின்ற தலைவனே என்று வழிபட்டு வேண்டும் அடியவர்களுக்கு நாத தத்துவத்தையும் கடந்த சிவலோக பதவியை வழங்குபவனே குணக்குன்றே என்று 3000 அந்தணரோடு அடியேனையும் மகிழ்ச்சியாக ஆட்கொள்ள வல்லவனே,
விழித்து புலம்புகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல், சேவேந்து வெல் கொடியோனே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தின் வளர் நாயகா இங்கே வாராய் என்னும் பூவேந்தி மூவாயிரவர் தொழ புகழேந்து மன்று பொழிய நின்ற கோவே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு காளை வடிவம் வரைய பெற்ற பகைவரை வெல்லும் கொடியை உயர்த்தியவனே, மங்களமான வடிவினனே, என் உயிருக்கு பாதுகாவலை தரும் துணைவனே, பல விலங்குகளையும் தன்னிடத்து கொண்ட மலை சரிவினை உடைய மகேந்திர மலையில் தங்கும் தலைவனே, பூக்களை அர்ப்பணிப்பதற்காக ஏத்தி வந்து மூவாயிரவர் அந்தனர் வணங்குமாறு புகழ்மிக்க கனக சபையில் பொழியுமாறு நிற்கும் தலைவனே, குணக்குன்றே, என்னிடம் வருவாயாக என்று அழைத்து வேண்டுகிறாள். இப்படி பல பாடல்கள்லையுமே திருமாளிகை தேவர் வந்து அழகாக நமக்கு வந்து செய்திகளை வந்து சொல்லியிருக்காரு. நான் உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு, ஆனால் நான் உயர்ந்து வர ஒரே வழி என் ஈசன் மட்டுமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.